friends, welcome back to our channel Happy Varum. கொஞ்சம் வீடியோ போட வந்து டிலே ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப சாரி. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து மஸ்கட் ரீச் ஆகுற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து மஸ்கட்டில் கால் எடுத்து வச்சாச்சு. எங்கே போகலாம்? நம்ம வந்து ஓமன் ஏர்லைன்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணோம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் எங்களுக்கு வந்து ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சர்வீஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்லேயுமே நிறைய பேர் அவ்வளோ பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ஓமன் ஏர்லைன்ஸை பற்றி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாக ட்ராவல் பண்ணதுலேயே தி பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ மஸ்கட்லேருந்து நம்ம சென்னை போகிறோங்க. ட்விஸ்ட் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா சென்னையில் ரெட் அலர்ட்லாம் கொடுத்து பயங்கர புயலில் வந்து போயிட்டு இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப. ஸோ எப்படி போய் சென்னை ரீச் ஆக போகிறோன்னு தெரியல. பட் இப்போ வந்து இங்கே கேட் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. ஸோ வாங்க போகலாம். ஓகே, ஸோ ஃபைனலி பரவாயில்ல மாமா, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படியே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து மஸ்கட், இப்போ மஸ்கட்லேருந்து சென்னை ஃப்ளைட்டை வந்து கேட்ச் பண்ணணும். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து மஸ்கட்டுக்கு 6.5 hours கிட்ட ஆயிடுச்சுல. ஸோ 6.5 hours கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மஸ்கட்லேருந்து சென்னைக்கு போகணும். இப்போ லேஓவர் வந்து டைம் வந்து எங்களுக்கு 2 hours. ஸோ அதனால் சேஃப். ஆனால் 1 hourலாம் இருந்துச்சுன்னா அப்படியே அவசரமாக ஓடணும். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு இப்போ லாஸ்ட் ஃப்ளைட்டே வந்து ஒரு 40-50 minutes வந்து டிலே. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்லாம் எடுக்கிறீங்கன்னா நடுவில் அந்த டைமிங்கை ஒரு 2 to 3 hours மேலேயே வந்து ஓகே. ஸோ வந்து இங்கே மஸ்கட் ஏர்போர்ட்டில் வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இப்போ எங்கள் மாமா வந்து எனக்கு காஃபி வாங்கி கொடுப்பான். அதுதான் தேடிட்டு இருக்கிறோம். ஸோ கிடச்சிச்சுன்னா குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆமா, ஸோ எங்களுக்கு அரை தூக்கத்தில் இருக்கிறோம் எல்லாமே. பட் இந்த நிலா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்ல நல்லா சாப்பிட்டு தூங்குனது தான். என்னத்த கலந்தான்னு தெரியல. இங்க நீங்க எல்லாரும் பாத்துருவீங்க. நல்லா சாப்பிட்டான். ஆமா, சூப்பரா சாப்பிட்டான் எல்லாமே. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு நான் மஸ்கட் ஏர்போர்ட்டை வந்து சும்மா அப்படியே காட்டுறேன். ஸோ இந்த டேரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே போயிட்டு நீங்கள் வந்து இமீடியேட் பே பண்ணுறது. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போகிறது. இப்போ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட். இது என்ன ஜாலியாக வரா. எனக்கும் ஒன்று அடுத்த வாட்டி இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருமாமா. ஃப்ளைட்
ஃபைனலி மஸ்கட்டுக்கு ரீச் ஆனதும் வீட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டோங்க, நாங்கள் மஸ்கட் வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளம்பும் போதே பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பயந்துட்டே இருந்தாங்க. ஏன்னா சென்னையில் வந்து புயல், அதுக்கப்புறம் ரெட் அலர்ட்லாம் கொடுத்து பயங்கர இதுவில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வந்து ரீச் ஆவீங்க, ஃப்ளைட் எப்படி லேண்ட் பண்ணுவாங்க சென்னை ஏர்போர்ட்டில், அப்படி இப்படின்னு பயங்கர வந்து ஒரு கலந்து ஒரு ஃபீலிங்ஸில் தான் நாங்கள் வந்து கிளம்புனோமே. ஸோ எல்லாரும் வந்து பத்திரமா பிள்ளைங்க வந்துடணும் அப்படின்ட்டு வேண்டிகிட்டே உட்காண்ட்ருந்தாங்க. ஸோ மஸ்கட்க்கு வந்ததும் ஃபோன் பண்ணி வந்து சொல்லிட்டோம், இந்த மாதிரி மஸ்கட் ரீச் ஆகிட்டோம், சென்னைக்கு வந்து ஃப்ளைட்டை வந்து ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு மஸ்கட்டோட ஏர்போர்ட் வந்து எப்பயும் போல் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேபி ஸ்ட்ராலர்லாம் வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வச்சுட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன டெர்மினலாக இருந்தாலுமே நல்லா க்ளீனாக அட்ராக்டிவாக செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஃபியர் என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து லைவாக அந்த டிக்கெட்டில் இருக்கோம்ல, ஸோ ஃப்ளைட்டோட லைவ் ட்ராக் வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் சென்னை வரோன்னா எங்கள் 2 வீட்டு சைடில் இருக்கிறவங்களும் சென்னைக்கு வந்து வரணும். ஸோ அவங்களுக்குமே ட்ராவலிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த புயலில். ஸோ நீங்கள் வந்து லைவ் ட்ராக் பார்த்துட்டே இருங்க, எங்களோட ஃப்ளைட் வந்து எடுக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ ஃப்ளைட்டுக்கே வந்து ஏறிட்டு இருக்கிறோங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கும் தெரியல, எங்களை ரிசீவ் பண்ண போகிற எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரியல. நம்ம சென்னை போனோமா போகக்கூடாதா, அவங்கள எப்படி பிக்கப் பண்ண போகிறோன்ட்டு அவங்க ஒரு சைடு வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஃப்ளைட் வந்து ஓகே இப்போதைக்கு போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நாங்கள் போர்டிங் டிக்கெட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஃப்ளைட் எடுப்பானா, டேக் ஆஃப் ஆகுமா, லேண்ட் ஆகுமான்றது எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பே மஸ்கட் டு சென்னை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம பேசும்போது தான் கரெக்டாக அவங்களும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது டாட்லரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரியலாக. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்கட் ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீ இதெல்லாம் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு காஃபியும் குடித்தோம். பட் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே மூடிக்கிற மாதிரி எரியிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நான் ஃப்ளைட்டில் வந்து போயிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, பாருங்கள் ஜாலியாக வரணும். எது பார்க்க போறேன்? அது எதுக்கு டிவி? எதுக்கு இங்க ஆட்டி பட்டு இருக்குது? ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சுங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினதும் எனக்கு வந்து பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மஸ்கட் ஏர்போர்ட்டை சுற்றி நாங்கள் டியூட்டி ஃப்ரீயெல்லாம் பார்த்து ஷாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில் நல்லா வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸாக நிலானிகா குட்டிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நிலானிகா குட்டி வந்து தூங்கிடுச்சு. ஸோ அந்த ஃபுட்டை வந்து நான் சேவ் பண்ணிப்பேன். ஏன்னா எப்பயுமே நம்ம டாட்லரோட ட்ராவல் பண்ணுறோம்
போகிறோன்னா அவங்க எப்போ பசிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் அதையும் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஃபைனலி எனக்கே அது யூஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃப்ளைட்டை விட ஒரு குட்டி ஃப்ளைட்டு தான். ஸோ இந்த எப்பயும் கொடுக்குற மாதிரி கப் ஹோல்டர், அதுக்கப்புறம் இதுலேயுமே ஸ்க்ரீன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இந்த லெக் வைக்கிற ஸ்பேஸ் வந்து காம்பேக்டாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஃப்ளைட்டில் இருந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இல்லை. ஸோ அதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இந்த நிலானிகா குட்டி வந்ததும் நல்லா ஹெட்செட்டெல்லாம் போட்டு அதே பென் குயின் படத்தையே வந்து இப்போயும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டேக் ஆஃப் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும், தூங்கணும், அப்படியே போகுது. எப்படி போய் சென்னை ரீச் ஆக போகிறோன்னு தெரியல. மனசுக்குள்ளே அந்த ஒரு பயமும் இருந்துகிட்டே தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வறண்ட பூமி மாதிரி இருந்துச்சு. மஸ்கட் மேலேருந்து பார்க்குறதுக்கு நிறைய பில்டிங்ஸாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே சி வியூவும் வந்து கிடச்சிருச்சு. இந்த நிலானிகா குட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் சீட்டை பிடிச்சிக்கிட்டா. எப்பயுமே நான் தான் கார்னர் சீட்டில் உட்காருவேன்னா, பட் இப்போ வந்து நம்மளே ஒரு அம்மாவாக இருக்கும் போது இந்த மாதிரி சில பல தியாகங்கள்லாம் பண்ணிட்டு வீடியோ கூட எடுக்க விடலங்க. நான் தான் விண்டோவில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து பார்த்துட்டே வந்திருந்தா. அண்ட் ஃபைனலி ஒரு ஸ்மூத்தான டேக் ஆஃப்க்கு அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்க்ரீன் டைமில் என்னடா பார்க்குறதுன்னு யோசிச்சு நானும் எல்லா தமிழ் படமும் வர அப்போவே பார்த்து முடிச்சிருவேனா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ளைட் ஜேர்னியில் தமிழ் மூவிஸ் எல்லாம் வச்சா எல்லாமே பார்த்த மூவியாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் அந்த ஹிந்தி பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ராக்கி அண்ட் ராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா பட்டோடது இருந்துச்சா, அதை கொஞ்ச நேரம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமாவே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஃபுட்டுன்னு தெரியல. லாஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கு தனி, லேடிஸ்க்கு தனி, கிட்ஸுக்கு தனின்னு சொல்லிட்டு விதவிதமான மீலாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நிலானிகா குட்டிக்கு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஃபுட்டு எல்லாமே டிக்கெட்டோட இன்க்ளூடடான்ட்டு. ஆமாம், நாங்கள் செப்பரேட்டாக எதுவுமே வந்து புக் பண்ணல, டிக்கெட்ஸோடவே இன்க்ளூடடாக தான் இருந்துச்சு. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்பிள்டு எக், அதுக்கப்புறம் சிக்கன் சாசேஜ், அதுக்கப்புறம் அந்த ரெட் பீன் கூட வந்து எப்பயும் போல் ப்ரெட்டு, ஜூஸு, பட்டர், அப்புறம் ஒரு டெசர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. நிலானிகா குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டே வந்திருந்தாங்க. ஸோ இப்போல்லாம் அவளே வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறா. ஸோ அதனால் ஃப்ளைட் ஜேர்னி வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அண்டு ஃபைனலாக எங்களுக்குமே வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பினாச் மாதிரி கொடுத்துட்டு ரெட் பீனு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்லேயே வந்து ஒரு மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி இல்லை, இது வந்து அப்படியே கேக் மாதிரி இருந்துச்சு. அந்த எக்கு கூட வந்து மஷ்ரூம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோகனட் புட்டிங் மாதிரி ஏதோ இருந்துச்சு. எனக்கு சரியாக இந்த டெசர்ட் பேர் வந்து தெரியல. மேலே வந்து ப்ளூபெரி சாஸ் மட்டும் போட்டிருந்தாங்கங்க. மெயின் மெனுவில் இருந்த அந்த எக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்துச்சுங்க. ஸோ இது பேர் வந்து யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? எனக்கு வந்து எக்கு பிடிக்காது அவ்வளோவா, பட் டெய்லி ப்ரோட்டீனுக்காக சாப்பிடுவேன். ஸோ அந்த எக்கு கொஞ்சம் எடுத்து அந்த ரெட் பீனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி தான் அந்த எக்கு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணேன் நான். சூப்பராக நல்லா
எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு உட்கார்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருங்க. அவ்வளோதான், ஹோல் ஃப்ளைட்டே வந்து ஊவான்னு வந்து ஒரே வந்து சவுண்டு தான். ஸோ சாப்பாடு கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த அதிர்ச்சி நியூஸை சொல்லுவோன்னு நினச்சாரு போல். அண்ட் நிலானிகாவோட மீல் கூட இந்த சாக்லேட்டும் வந்துச்சா. ஸோ சாக்லேட் கொடுத்தா சாப்பிட மாட்டான்னு அதை ஒலிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொடுத்தோம். ஸோ அது வந்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க சென்னைக்கு. என்னங்க இப்படி ஆகி போச்சு கிளாஸ். ஆளதான் சிரிக்குதாரே தெரியல. நாங்க வரேன். ஸோ ஃபைனலி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மஸ்கட் டு சென்னைக்கு தான் ஃப்ளைட் ஏறணும். பட் பாதி வழியில் மும்பைன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒழுங்காக தெரியல. ஸோ பாதி வழியில், அதாவது சாப்பாடெல்லாம் போட்டு இந்த ஆட்டை அறக்கிற மாதிரி பைலட்டு திங்க் பண்ணாரோ என்னமோ, சாப்பிட்டு முடிச்சுட்டு டீலாம் குடிங்கடா நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுங்க. இந்த மாதிரி சென்னையில் வந்து புயல் காரணமாக சென்னை ஏர்போர்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெட் அலர்ட்டால். எந்த ஃப்ளைட்ஸுமே வந்து சென்னை போக முடியாது, சென்னை ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சென்னை போக முடியாது, ஸோ பெங்களூர் தான் நம்ம போயிட்டு லேண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நாங்கள் காஞ்சிபுரம் போனோம். சென்னை டு காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, பெங்களூர்லேருந்து காஞ்சிபுரம் நாங்கள் வந்து போய் ரீச் ஆகணுங்க. ஸோ ஒன்றுமே புரியல, எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக்கு. அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட்டான உமன்லாம் இருந்தாங்க, நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம். என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே வந்து புரியலைங்க. ஸோ எல்லாருமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சீட்டை விட்டு எழுந்துட்டு இங்கே வரதோ அங்கே போகிறதோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா உண்மையாக ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. எப்படிங்க பெங்களூர்லேருந்து காஞ்சிபுரமோ இல்லை பெங்களூர்லேருந்து வேறு சென்னைக்கெலாம் எப்படி போக முடியும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுமே புரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருந்தோம். இதுலேயும் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து சென்னை ரீச் ஆகணும், ஒன்றுமே புரியல. இதில் வேறு லேண்ட் ஆகும் போது பயங்கர டர்புலன்ஸு, கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒழுங்காக இறங்குவோமா என்னன்னே தெரியல. பெங்களூரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பனியில் மூடி இருந்துச்சு, இன்னும் சென்னை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்மளோட சேஃப்டி ரீசனுக்காக தான் இந்த மாதிரி பெங்களூரில் வந்து லேண்ட் பண்ணுறோம். பட் ஒரு பேசஞ்சராக நம்மளுக்கு அந்த அதிர்ச்சி வந்து போவே இல்லைங்க. இப்போ நாங்கள் வந்து எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஊர்லேருந்து சென்னைக்கு போயிருப்பாங்களோ, அந்த புயல்லையும் கஷ்டப்பட்டு போயிருப்பாங்களோ அப்படின்லாம் வந்து பயங்கர டவுட்டில் இருந்தோம். பட் நாங்கள் அந்த லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ ஆப்வியஸாக அவங்க கிளம்பியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் வீட்டில் இருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர டர்புலன்ஸ் வர இருந்த உடனே எனக்குலாம் வந்து அப்படியே செம்ம பயமாகிடுச்சுங்க. நல்லபடியாக லேண்ட் ஆனோம் போதும்டா பெங்களூரோ சென்னையோ அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் இது வந்து மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி நினைக்கிறேன். இவ்வளோ நடந்துருக்குது. எங்கள் ஆளை பார்த்தீங்களா, வாயை பொழந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்குது இந்த குட்டி. ஸோ குழந்தைங்க உலகமே வந்து வேறல. ஸோ செம ஜாலியாக அவள் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தா, நாங்கள் செம பீதியில் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஓகே, சிம் கார்டு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுப்போம். ஏன்னா வீட்டில் வந்து காண்டாக்ட் பண்ணணும், அவங்க வந்து சென்னை கிளம்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களுமே கஷ்டப்பட்டு தான் சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த புயலில். ஃபஸ்ட்டு ரெட் அலர்ட்டில் அலோவ் பண்ணுவாங்களா இல்லை போவாங்களான்னு தெரியல. ஸோ ஃபைனலி இப்போ வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது. போச்சு. ஏன்னா எங்களுக்கு எப்பவும் போல கிளம்பிட்டான். நடுவு இப்போ இறங்குறது ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ளைட்டில் இறங்கி லேண்ட் ஆகிட்டோம். ஃப்ளைட்டில் இருந்து வழி வரும். நீங்கள் கிளம்பல
இப்போ ஊரில் தானே இருக்கீங்க. இப்போ என்ன இவனுக்கு அழைச்சதா இருக்கு. நான் ட்ரான்ஸ்போர்ட் கிளம்புறேன். கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்னும் போகிறோம் போய்கிட்டே இருக்கும். போய் படுத்து தூங்கலான்னு பார்க்குற முடியும். இங்கே பாரு, இங்கே ஹோல் ஃப்ளைட்டே வந்து இங்கே கால் பண்ணி அங்கே கால் பண்ணி பேசிக்கிட்டு இன்னும் பூஜா இவ்வளோ அதிகமாக இருக்கு. நம்ம லக்கேஜ் அதெல்லாம் பத்தாது. இங்கே பாரு எட்டிக்காக 5500 ஏர்லைன்ஸுக்கு போட்டு அடி ஒழுங்கா சார்ஜர் கொடுக்கடா. பில்லு டொயோட்டா இன்னும் 6000 ரூபாய். டேய் எங்கடா போகுது இதெல்லாம்? நம்ம வச்சிருக்க லக்கேஜுக்கு பெருசு தான் செட் ஆகும். இனோவா தான் செட் ஆகும். ஏன்டாடி எங்கேயோ கிளம்பி எங்கேயோ இறக்கி இப்போ நாங்கள் திருப்பி எங்கேயோ ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு ஒரு இருக்கு சம்பவம் இருக்கு, ஒரு அலைச்சல் இருக்கும். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கடா, எனக்கு தூக்கம் தான். ஸோ இந்த லேண்டிங் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஃபைனலாக பெங்களூரில் வந்து லேண்ட் பண்ணி விட்டாங்க. இங்கேருந்து டாக்ஸியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருக்க லக்கேஜுக்கு பெரிய இன்னோவா மாதிரி தான் எடுக்கணும். அதுவே வந்து 7000 8000. இதில் டோல் வேறு இருக்குது நடுவில், அத்தனை டோலு. ஸோ நிறைய பேர் நிறைய கேள்வி வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி வந்து நாங்கள் போவோம் அப்படி இப்படின்ட்டு. பட் ஏர்லைன்ஸ்லேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் வந்து நாங்கள் புக் பண்ணி அவைலபிளாக இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்டே பண்ணுறீங்களோ பண்ணுங்க. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அந்த கேபின் க்ரூ வந்து ஒரு 11 hours கிட்ட கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து நாங்கள் கிளப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஏர்போர்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது 1 week ஆகலாம், இல்லை 1 dayல கூட ஓப்பன் ஆகலாம். ஸோ சென்னை ஏர்போர்ட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நாங்கள் ஃப்ளைட் எடுப்போம்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஹோட்டலில் தாராளமாக எங்கள் கூட ஸ்டே பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்கள் வெளியே போகணுன்னாலும் நீங்கள் போங்க, உங்களோட ஓன் சார்ஜஸ்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. பட் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். எங்களுக்கு முதல்ல வீட்டுக்கு போயிடணும், பரவாயில்ல காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப லாங் ஜேர்னிங்க எங்களுக்கு. அது இல்லாமல் நிலானிகா குட்டியை வச்சுட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். திருப்பி வந்து வர்தா புயலில் வந்து 1 week கிட்டலாம் சென்னை ஏர்போர்ட் க்ளோஸ்டாக இருந்துச்சான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஃபர்ஸ்ட் நம்ம சேஃபாக வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து சென்னை போயிடலாம் உடனே அப்படின்ட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணி வெளியே வந்தோம். பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் ரூம்ஸ் கூட எடுத்துக்கிட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி சென்னை ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 dayலேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா புயல் வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களால் அவ்வளோ நேரம்லாம் கூட ஸ்டே பண்ணியிருக்க முடியாது இந்த குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனால் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போக போகிறோம். இது இல்லையா மாமா நம்மளது சின்னதா? காத்திருந்து காத்திருந்து முக்காசி கடலை கடந்தாச்சு. பேக் வரும்னு பார்த்தா வரல, அதனால அப்படியே உக்காந்துட்டாங்க 2 பேரும். நிலா என்னது இங்க பாரு, என்னது ஆயா தாத்தா வரலடா.
அவங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராங்கன்னு சொன்னாங்களா. சென்னை ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா மழைனால. அதனால இப்போ நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ ஆயா தாத்தாலாம் இல்லை. நம்ம வந்து இப்போ காரில் போயிட்டு ஆயா தாத்தாவை போய் பார்க்க போகிறோம். காரில் போயிட்டு ஆயா தாத்தா பார்க்கணும். ஆயா தாத்தா பார்க்கறதுக்கு தான் அப்படி ஓடி வந்திய வெளியே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். இப்போ வந்து பயங்கரமாக பசிக்குது. ஸோ முதல்ல போயிட்டு சாப்பிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வெளியே இல்லை, ஏர்போர்ட்குள்ளேயே தான் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, வெளியே அவுட் சைட்லேயே. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. டே என்னடா இவ்வளோ விலை போடுறீங்க, ஒரு மனசாட்சி இல்லையாடான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ராஜஸ்தானி மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் நார்மலாக ஒரு பூரி வாங்கினாலும் இல்லை இந்த மாதிரி மீல் வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 rupees அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வருது. சரி ஒரு மீலே சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஸோ ராஜஸ்தானி மீலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் ஆனியனில் வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டு செம்ம காரமாக ஒரு சும்மா சாட்டே பண்ணி கொடுத்துருந்தாங்க. கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு தால் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குழம்பு, அப்புறம் ஒரு ஸ்வீட்டு மாதிரி, அது வெறும் நாட்டு சக்கரை மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கேர்டு, அப்புறம் இந்த பனானா சிப்ஸ்லேயும் அவ்வளோ வந்து காரம் போட்டு கொடுத்துருந்தாங்கங்க. அண்ட் சைட் பை சைடு எங்கள் மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி டாக்ஸி டிரைவரை பிடிக்கிறது அப்படி இப்படின்னே இருந்தோம். அண்ட் எங்கள் மாமாவோடது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி மீல் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து சேம் தான், ஆனால் வந்து அது ஆலு ஸ்டஃப்டு பரோட்டா இருந்துச்சு. அந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் சென்னாவில் ஒன்று செஞ்சுருந்தாங்க, அப்புறம் ரெட் கலர் சால்னா, ஸ்வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபி மீலே ஒர்த் மாதிரி இருந்துச்சு. எந்த வந்து சுத்தமாக 700 rupeesக்கு சுத்தமாக ஒர்த் இல்லாத மாதிரியே தோணுச்சுங்க. பார்க்க தான் பெருசாக தெரிஞ்சிச்சே கண்டி, பிளேட்டிங்கு ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டு தான். நடா டே ப்ரைஸு கொடுத்தா கூட பரவாயில்லையடா, கொஞ்சம் குவான்டிட்டி கொடுத்து கொஞ்சம் வச்சிருக்கலாமேடான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போய் சாப்பிட்டாவே நல்லா வயிறார திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் போல் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு. ஸோ ஃபைனலி ஏதோ ஒன்று சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பேரண்டிங் பரிதாபங்கள். அண்ட் பெங்களூர் ஏர்போர்ட்டை பற்றி சொல்லியே ஆகணுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி பெங்களூர் ஏர்போர்ட் வந்தோம். பட் இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பெங்களூர் ஏர்போர்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலி சாப்பிட்டு இப்போ வந்து டாக்ஸி புக் பண்ணியாச்சு. இப்போ மணி வந்து 4 ஆகுது. 5 மணி டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். ட்ராவல் எப்படி மாமா இருந்துச்சு? ட்ராவல் அடிபோலி தான். சென்னை ஏர்போர்ட் காமிக்கணும் பார்த்தா நாங்கள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் தான் காமிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்நேரம் ஏர்போர்ட் சீன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இந்நேரம் இங்க இருக்க நீலா டாடி இஸ் ஹியர். எங்களோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் தான் தெரிஞ்சிருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே போன உடனே எல்லாரும் வந்திருப்பாங்க. அதை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து கிளம்பும் போதே வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க, எப்படியும் பெங்களூர் இல்லை திருச்சியில் தான் போய் எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. ஏன்னா சென்னையில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஏர்போர்ட்டில் வந்து எல்லா ஃப்ளைட்டுமே ஒன்று ஒன்றா கேன்சல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நாங்கள் மஸ்கட்டில் இறங்கினதுமே வந்து சொல்லிட்டோம், நாங்கள் வந்துட்டோம், சென்னை ஃப்ளைட்டும் போர்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் அவங்க நியூஸு, அதுக்கப்புறம் எங்களோட லைவ் ட்ராக்கிங் எல்லாம் பார்த்து அவங்க கிளம்பவே இல்லை, பெங்களூர் பக்கம் விட்டாங்க. நியூஸ்ல ஃபிளாஷ் நியூஸ் வந்துச்சு, லைக் சென்னை ஏர்போர்ட் க்ளோஸ்ட்னா, சென்னை ஏர்போர்ட்டே க்ளோஸ் இன்னைக்கு. அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி ஆமா புக் பண்ணேன். ஆக்சுவலா 3-4 நாளா ரெட் அலர்ட் இருக்கு. இன்னைக்கு நாங்க வந்து இறங்குற டைமிங்ல தான் அந்த புயல் வந்து 6 மாசம் முன்னாடி நான் வந்து தொலைநோக்கு பார்வையோட வச்சு பார்த்துட்டேன். ஸோ எல்லாம் பட் நல்லபடியா வந்துட்டோம். அதனால ஓகே. பட் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாங்க. லைக் நீங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஃப்ளைட் எப்போ கிளம்புதோ மேபி டுமாரோ இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ சென்னை ஏர்போர்ட் வந்த பிறகு ஓப்பன் பண்ண பிறகு நாங்கள் அலோவ் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு அவ்வளோலாம் டைம் கிடையாது. ரிஸ்க்கு அது இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம். திருப்பி வெயிட் பண்ணி எப்படி இருந்தாலும் நாங்கள் திருப்பி போய் தான் சென்னை போய் காஞ்சிபுரம் போகணும்னு சொல்லிட்டு ஓகே நாங்கள் வந்து கார் புக் பண்ணி நாங்கள் உடனே இன்னைக்கு டயர்டாக போய் படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். பயங்கர டயர்டா இருக்கு. கண்ணை பார்க்கும் போதே தெரியும், பாதி கண்ணு தான் இருக்கு. அந்த அளவுக்கு பரவாயில்லைங்க. நிலா வந்து செம்ம சூப்பரா சாப்பிட்டா, சூப்பரா கோஆர்டினேட் பண்ணா, அரை தூக்கத்திலே வந்தா. ஆமா நல்லா வந்து குழந்தை வளர்ந்துச்சு நல்லா.
ஓகே, ஸோ இப்படி தான் எங்கள் ட்ராவல் போச்சு. சென்னை புயல் வாழ்க. ஓகே, ஸோ பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா ரொம்ப கிளாஸாக இருக்கு. நம்ம கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். ஆமா 5 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். அப்புறம் இப்போதான் அப்போ வந்து இந்த அளவுக்கு இல்லை, பட் இப்போ வந்து செம்மையா இருக்கு. கார் வந்துச்சு பாரு, தரமா இருக்கு. என்ன வந்துச்சு? ஆயாவும் வரல, பாயாவும் வரல. நம்ம தான் ஆயாவை பார்க்க போறோம். ஆயா வரலையா? சென்னையில இது பெங்களூரா? பாவம் மாமா, என்னையே 4 வாட்டி கேட்டா மாமா அவன். நம்ம போயிட்டு ஆயாவை பார்க்கலாம், சரியா? ஓகேவா? ஆயா நம்ம ஃப்ளைட் மாத்தி வேற இடத்துக்கு விட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பில் டாக்ஸியெல்லாம் புக் பண்ணி பெரிய வண்டியாக தான் புக் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வச்சுருக்கிற ஒரு லக்கேஜ் சைஸ் எல்லாம் வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ பெரிய வண்டியில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு பெங்களூர் டு சென்னையில் பெங்களூர் டு காஞ்சிபுரம் போகிறதுக்கு நாங்கள் அரௌண்ட் ஒரு 8,000 to 9,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், இன்க்ளூடிங் அந்த டோல் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ பட் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு வீட்டில் நல்லா தூங்கணும், அதனால் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். யாருன்னா அந்த இந்த மாதிரி புயலில் ட்ராவல் பண்ணி ஹோட்டல்லலாம் போய் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அண்டு பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர வரைக்கும் டிராஃபிக்கே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பயங்கர டிராஃபிக்கு. எங்கள் டிரைவர் வேறு சிட்டிக்குள்ளே போயிட்டு தான் வந்து போனாரா. ஒரு 2 மணி நேரம் பெங்களூர் உள்ளேயே நாங்கள் சுற்றின்னு இருந்தோம். அந்த அளவுக்கு பயங்கர டிராஃபிக்கு. எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியல. அண்ட் ஃபைனலாக பெங்களூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் நடுவில் ஒரு இடத்துல நிறுத்திட்டோம் டீ குடிக்கிறதுக்காக. பட் போகிற வழியெல்லாம் செம்ம மழைங்க, அடித்து ஊற்றுச்சு. எனிவேஸ் நம்மளோட சேஃப்டிக்காக அவங்க பெங்களூரில் லேண்ட் பண்ணதே வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங் மாதிரி தான் ஃபைனலாக ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ஸோ டீ கடையில் நின்றுட்டு இந்த இந்தியா ட்ரிப்பை வந்து நான் காஃபி வித் பிஸ்கெட்டோட சாப்பாடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்தியாவில் போய் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்புக்கே நான் வந்திருக்கிறேன். எவ்வளோ வெயிட் போட்டாலும் பரவாயில்லடான்ற ஒரு முடிவோடு சாப்பிட்றதுக்காகவே இந்தியா வந்திருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு வீட்டில் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட பேரண்ட்ஸை போய் நாங்கள் மீட் பண்ண சீனெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.